இந்தியாவினுடைய கண்காணிப்பின் கீழே தான் கூடுதலான டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதுக்குரிய காலங்கள் இப்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. பலாலி ஏர்போர்ட் டெவலப்மெண்ட், மற்ற போட் அத்தாரிட்டி, மற்றது இதை பற்றி நான் கலந்துரையாடி சொன்னோம். அதற்கு அவர்களுடைய வரவேற்பு. பிரதமர் தரப்பில் உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் நம்பிக்கை தொடர்கிறது. அந்த மெதட், அதாவது சிஸ்டமா தான் கொண்டு போகிறார்கள். அந்த ரீதியில இவர்கள் நல்ல பிரசித்தி பெற்றவர்களாகவும் அறிவு சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை அரசு தொடர்பில் கடந்த காலங்களில் கொண்டிருந்த புரிதலும் இப்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய புரிதலுக்கும் இடையில் ஏதாவது மாறுபாடு இருக்கின்றதா அல்லது வளமை போன்றுதான் இருக்கிறது? தமிழுடைய வளர்ச்சியை எங்களுடைய முன்னேற்றம், எங்களுடைய தொழில்நுட்ப இதுகளை தெரிஞ்சு கொண்டிருக்கான்னு சொல்லி என்னுடைய கணிப்பா இருக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள தொழிலதிபர் கலாநிதி ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அண்மையில் சுவிட்சர்லாந்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதக்கூடிய டாவோஸில் பொருளாதார மகாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இலங்கையின் பிரதமர் கலந்து கொண்டிருந்த அந்த நிகழ்வில் தொழிலதிபர்கள் அல்லது தொழில் முனைவர்கள் சார்பில் நீங்களும் பங்கு பெற்றிருந்தீர்கள். அந்த மகாநாட்டின் நோக்கம் என்னவாக இருந்தது? இலங்கை தரப்பில் பிரதமர் ஹரணி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அந்த மகாநாட்டினுடைய முழுமையான தன்மையும் நோக்கமும் எதனை கொண்டதாக அமைந்திருந்தது? வணக்கம் எல்லோருக்கும். நான் டாவோஸுக்கு இது 2-3 தடவை சென்றிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த முறை சென்ற டாவோஸ் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய சுவிஸ் ஏசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் அழைப்பின் பேரிலும் இலங்கை தூதரகத்தின் அழைப்பின் பேரிலும் எனக்கு அழைப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் நான் டாவோஸ் சென்றிருந்தேன். அந்த டாவோஸில் மாநாட்டில் இலங்கை சார்பாக நிறைய அதிதிகளும் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் இந்தியா உட்பட பல நாடுகள், உலக நாடுகளில் இருந்தும் நிறைய பேர் இந்த மாநாட்டை கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் பொறுத்தவரையில் முதலாவதாக, அதாவது இலங்கையிலிருந்து வந்த டெலிகேட்டர்களை இந்த முறை ஒரு வித்தியாசமானவும் ஒரு முக்கியமான தொழில் முனைவர் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய மகாநாடை நடத்தினார்கள். இந்த மகாநாட்டின் சார்பில் அதிக அளவாக பேசப்படுறது இலங்கையுடைய பொருளாதாரத்தையும் அபிவிருத்தியை பற்றியும். இதற்கு பிரதமர் அவர்களுடைய சிறப்புரை மிகவும் நன்றாக இருந்தது. அதே நேரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அவர்களுடைய சிறப்புரையும் திறமா இருந்தது. இதை கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இலங்கை தொடர்பில் பிரதமர் கலந்து கொண்டிருந்தார். நீங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், பல்வேறுபட்ட தொழில்களோடு பயணிக்கக்கூடிய ஒருவர். அது எப்படி ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது டாவோஸுக்கு? ஏனைய தொழில் முனைவர்கள் அல்லது தொழில் துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு அந்த அழைப்பு விடப்படவில்லை என்கின்ற கேள்விகள் சமூக வலைத்தளங்களிலே ஆங்காங்கே எதிரொலிக்கின்றது. நீங்கள் இருவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் சார்பில் அங்கு 2 தமிழர்களைத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது எந்த முறைப்படி அந்த அழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அல்லது ஏனையவர்களுக்கு அது எந்த முறைப்படி கிடைக்காமல் போனது? அதாவது நான் ஏற்கனவே இந்த சுவிட்சர்லாந்துடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் சுவிட்சர்லாந்துடைய குளோபல் என்டர்பிரைஸ், அப்புறம் சுவிஸ் ஏசியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நாங்கள் ஏற்கனவே நான் மெம்பராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் எனது நண்பர் என்ன போன்ற லாஜிஸ்டிக் லாஃபந்தல் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இருக்கிற திருவாளர் மணி ராஜரத்னம் அவர்களையும் நான் அழைத்துக்கிட்டு சென்றேன். காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் உலக பொருளாதாரத்தில் மகாநாடு எப்படி டாவோஸ் நடைபெறதுக்கு எங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே நாங்களுக்கு ஒரு அழைப்புதல் இலங்கை தூதரகத்தின் மூலம் கிடைக்கப்பெற்றது. அது இன்னொரு அழைப்புதல் இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய முதல் அழைப்பு கிடைத்தது ஏசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய டைரக்டர் மூலமா எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அங்கு நான் சென்ற பிறகுதான் தெரியும், இலங்கை தமிழர்களையும் நாங்கள் 2 பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதும்
அதை விட இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், அமெரிக்கா, யூரோப்பா மற்றும் சுவிட்சர்லாண்டில் கூடி சுவிட்சர்லாந்துடைய பொருள் இன்வெஸ்ட் பண்றக்கூடிய முதலீட்டாளர்களும் வந்து கலந்து கொண்டாங்க அந்த மாநாட்டில். உங்கள் தரப்பில் இலங்கை பிரதமரிடம் முன்வைக்கப்பட்ட வினா அல்லது கோரிக்கைகள் என்னவாக இருந்தது? அது வெகு விரைவாக அந்த விடயங்கள் வெளிவந்தது குறைவாக இருக்கின்றது. பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்றியது என்கின்ற விடயம் மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததா? நீங்கள் என்ன விடயத்தை வலியுறுத்தினீர்கள்? எந்த விடயத்துக்கு இலங்கை அரசாங்கம் சார்பில் முழுமையான பதில் வழங்கப்பட்டது? என்னுடைய விவாதம், என்னுடைய உரையாற்றும் போது, பிரதமரோட உரையாற்றிய போது நான் வந்து வடக்கு கிழக்குடைய அபிவிருத்தி எந்த அளவில் இருக்கின்றது, நாங்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் எந்த விதத்தில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ற ரீதியாக போகப்பட்டது. அப்புறம் அவர்களுடைய கணிப்பின்படி டூரிசம் டெவலப்மெண்ட் தான் கூடுதலாகவும், மற்றது என்னுடைய பிசினஸ் சார்ந்து நான் செய்து கொண்டிருக்கிற லொஜிஸ்டிக் சம்பந்தமாக நாங்கள் பலாலி ஏர்போர்ட் டெவலப்மெண்ட், மற்ற போட் அத்தாரிட்டி, மற்றது இதை பற்றி நான் கலந்துரையாடி சொன்னோம். அதற்கு அவர்களுடைய வரவேற்பு மிகவும் சந்தோஷமா இருந்தது. என்று சொன்னால் அவர்கள் நிறைய அவுட்புட்ல கொடுத்திருந்தாங்க. இப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு என்ன மாதிரி கனெக்ஷன் பண்ணா நாங்க மேற்கொண்டு செயல்படுத்தலாம், நீங்கள் யாரோட தொடர்பு, நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் முன்னிருந்து உங்களுக்கு சப்போர்ட், அதாவது உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், நாங்கள் இப்போ உள்நாட்டில் உள்ள மற்ற நாடுகளுடைய முயற்சியில் வந்து கூடுதலான இது இலங்கைக்கு வந்திருந்தாலும் எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய கணிப்பு, புலம்பெயர்ந்த மக்களுடைய தொடர்பு வந்து குறைவாக இருக்கின்றது. இப்போ எங்களை போல ஒரு பிசினஸ் என்டர்பிரனர் ஏதாவது நாங்கள் செய்ய வரதை பற்றி தாங்க நல்ல வரவேற்பை கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த விதமான இது கேட்டாலும் ஒரு உதவி செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மற்றது இதே நேரத்தில் வந்து நாங்களும் கேட்டோம்னு சொன்னால், இப்போ எந்தெந்த செக்டர்ல வந்து இப்போ தமிழ் பகுதியா இருக்கலாம் அல்லது இதுக்கு தேவையா இருக்குன்னு சொல்லியிருக்க அவர் சொன்னாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர்ல இருந்து டூரிசம் டெவலப்மெண்ட்ல இருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கு கூடுதலாக வந்து இலங்கை வந்து இப்போ கூடுதலான அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்களை கூடுதலாக ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த ரீதியிலையும் கூடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து இந்த கூடுதலான யூரோப்பியன் ஏற்ற ஸ்டாண்டர்ட் நோ ஹவுஸ் சிஸ்டத்தை நாங்கள் எப்படி அங்கே கொண்டு வரதுக்கு, அப்போ அதுக்கு தான் பிரதமர் சொல்லியிருந்ததுன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தின் மூலமே நாங்கள் வந்து நிறைய பிளான்களை பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கு நீங்களும் ஒத்துழைத்தேன்னு சொன்னால் நாங்கள் உங்களுடைய உதவிகளையும் சப்போர்ட்களையும் எங்களோட அரசாங்கம் மூலம் செய்யறதாக அவங்க தெரிவித்தாங்க. குறிப்பாக பலாலி விமான நிலையம் பயன்படுத்துவது தொடர்பில் ஒரு சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் புலம்பெயர் தொழிலதிபர்கள் அல்லது புலம்பெயர் முதலீட்டாளர்கள் அந்த விமான நிலையத்தினூடாக ஏற்றுமதி இறக்குமதிகளை செய்வதிலும் கூட ஒரு தடை இருப்பதாக கூறப்படுகிறது. பலாலி விமான நிலையம் தொடர்பில் உங்கள் தரப்பில் ஏதாவது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? என்னுடைய சார்பில் வந்து பலாலி விமான நிலையத்தை வந்து எப்படி விரிவுபடுத்தலாம், அதற்கு நாங்களுடைய முதலீடுகள் எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகுன்றதுக்கு வந்து சொன்னால், இது வந்து நார்மலான இந்தியாவினுடைய கண்காணிப்பின் கீழே தான் கூடுதலான டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதுக்குரிய காலங்கள் இப்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறதாகவும், நாங்களே இந்த பலாலி ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் எப்படி செய்யறதுக்கு உரிய ப்ரொஜெக்டுகளை நாங்கள் வந்து பைப்லைன்ல இருக்கிறபடியா எங்களுக்கு அதிக சப்போர்ட் கொடுக்கறதாங்க. ஆனா இதுல இந்தியா சார்பாகவும் வந்து இந்த சுவிஸ்ல உள்ள 2 கம்பெனி, அதாவது சுவிஸ் இனத்தவர்களுடைய கம்பெனி வந்து அவங்க வந்து ஏற்கனவே இந்தியாவோட சப்போர்ட், இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்ஸோட க்ளோ ப்ரெசென்ட் பண்ணி அவர்களும் அங்குள்ள டெவலப்மெண்ட் பண்றதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்து எங்களுடைய கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு தூரத்துக்குன்னு சொன்னால், அது அவங்களுடைய பண முதலீடுகள் வந்து பெரிய அளவில் இருக்கிறது. இப்ப எங்களுடைய ட்ராங்க் என்று சொல்ல போனால், இப்போ 1 to 10 எடுத்துக்கொண்டா எங்களுடைய புலம்பெயர்ந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் வந்து அதிக அளவுல பணப்பலம் குறைஞ்சதாக தான் இருக்கு. அதுக்கு மேற்படி இப்போ 100 மில்லியன் 500 மில்லியன் அந்த ப்ரொஜெக்ட் மாதிரி தான் அவங்களுடைய கேட்டகரியில போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவில் செய்யறது கெப்பாசிட்டி வந்து புலம்பெயர்ந்த மக்களுடைய குறைவா இருந்தாலும் பெரிய பெரிய வேற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிகள் சேர்ந்து செய்யறதுன்னு சொன்னால் அது ஒரு சாத்தியப்படுற விஷயமா இருக்கு என்னுடைய கணக்கு. பிரதமர் தரப்பில் உங்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான உத்தரவாதம் உங்களுக்கு என்பதை விட புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு எவ்வகையான உத்தரவாதம் அல்லது உங்களுக்கு அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தில் நம்பிக்கை தொடர்கிறதா? நிச்சயமாக. இப்ப நான் இந்த டாவோஸ் மாநாடுக்கு வந்து இப்ப சென்ற வருடங்கள் சென்ற அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்துறதை விட இவர்களுடைய
செயல்பாடும் இவருடைய ஒரு உத்வேக ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஷயமானு சொன்னால் அவர்கள் அந்த மெதட், அதாவது சிஸ்டத்தை சிஸ்டமா தான் கொண்டு போகணுன்றதுக்கு வரார்கள். அந்த ரீதியில வந்து இப்ப இவர்களுடைய கணிப்பும் இவருடைய இன்டெலிஜென்ஸ் நோஹாவ், இந்த என்டர்பிரைஸ் எப்படியான தொழிலதிபர்களை உள்வாங்க வேண்டும், எப்படியான ஒரு தொழிலதிபரோட தொடர்புகள் இருக்கணும், எப்படி வெளிநாடுகளோட தொடர்புகளை கொண்டு வந்த அந்த விதமான பெரிய ஒரு சிஸ்டங்கள்ல இவர்கள் நல்ல பிரசித்தி பெற்றவர்களாகவும் அறிவு சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நாங்கள் ஒரு 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 ப்ரொஜெக்டை கொண்டு போனோம், அந்த ப்ரொஜெக்டுடைய வெளிப்பாட்டுத்தன்மையும் அது இந்த விதத்தில் நாங்கள் பெரும் இன்னும் முன்கூட்டி மேல கொண்டு போகக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் நல்லா கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை பார்த்ததுல வந்து நிறைய அவர்களோடு வந்தவர்களும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரிகளை எப்படி டெவலப் பண்றதுக்குரிய இதுகளையும் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும். அந்த ரீதியில வந்து இந்த கவர்மெண்ட் இது வந்து தொலைநோக்கு பார்வையில வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கும் எதிர்காலத்திலையும் ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரும் என்னுடைய நம்பிக்கை, என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை. இந்த இலங்கை முதலீட்டு தொடர்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்கள், தொழில் அதிபர்களும் அந்த மகாநாட்டில் அதிக அளவானவர்கள் இலங்கையில் முதலீடு செய்வது தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களையும் அதிக அளவானவர் பங்கு பெற்றியதாக கூறப்படுகிறது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? நிச்சயம். இப்ப எங்களுடைய நான் கலந்து கொண்ட மகாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 இந்திய கம்பெனிகள் கலந்து கொண்டது. அந்த இந்திய கம்பெனிகள் வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய இதன்படி ஐடி சப்போர்ட், ஐடி டெவலப்மெண்ட் மற்றும் எனர்ஜி சிஸ்டம், இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இலங்கை வந்து அவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கணும். அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தது. அதாவது என்னுடைய பார்வையில வந்து இந்த 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 மகாநாட்டின் வெளிப்படையான தன்மையை பார்க்க போட்டால் உலக நாடுகள் எல்லாரையுமே இலங்கை உள்வாங்குது. அதாவது தனியே இப்ப இலங்கை மட்டும், இந்தியா மட்டும் இல்லாமல் டென்மார்க்ல இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து நிறைய முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்டர்லையும் வந்து அவர்கள் தங்களுடைய பிசினஸ் எவ்வளவு டெவலப் பண்ணலாம், அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு டூரிசம் போர்ட்ல இருந்து வந்தாங்க. அதாவது இலங்கைக்கும் யூரோப்புக்கும் உள்ள டூரிசம் டெவலப்மெண்ட் என்ன மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுறது. இந்த வருஷம் அவங்களுடைய கணிப்பின்படி கூடுதலான டூரிசம் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே சுவிட்சர்லாந்துல வந்து பிஓஐ இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 8 கம்பெனி கிட்ட ரிஜிஸ்டர் இருந்தது. அதாவது சுவிஸ் கம்பெனிகள், அதாவது அவை வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட கம்பெனிகளாக இருந்தது. அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுடைய பார்வையில வந்து மேற்கொண்டு எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் ஒரு 20-30 கம்பெனிகளை உள்வாங்கி எண்ணம் டெவலப். அதுக்காகத்தான் இந்த சுவிஸ் ஏசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து பரவலாக வந்து தனியே ஒவ்வொரு வருடம் சுவிஸ் ஏசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த நாடுகளுடைய பிரதித்துவத்தை தான் உள்வாங்கினது. ஆனா இந்த முறை நான் என்னுடைய பார்வைக்கு வந்து இலங்கையை கூடுதலான முன்னிலைப்படுத்தி இந்த மகாநாட்டை செயல்படுத்தினார். அந்த வகையில வந்து சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவு கூடுதலான ஒரு பெரிய பங்கு வந்திருக்கின்ற என்னுடைய கணிப்பு தெரிஞ்சது அந்த மகாநாட்டை கலந்து. சுவிஸில் இருக்கக்கூடிய பல பெரும் நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு அதிகளவான ஆர்வத்தை அந்த சந்திப்பிலே வெளிப்படுத்தியதாகவும் அது தொடர்பான நீண்ட கலந்துரையாடல்கள் கூட அங்கு இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எவ்வகையான நிறுவனங்கள் இலங்கையை நோக்கி விரைவாக நகர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது எனர்ஜி செக்டர்ல வந்து இப்ப நான் பார்த்தது எனர்ஜி செக்டர்ல வந்து கூடுதலான பங்களிப்பு சுவிஸ் கம்பெனி இருக்கு. அதே மாதிரி பார்மாசூட்டிக்கல், மற்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இப்போ வந்து டெக்ஸ்டைல்ஸ், மற்றது ரப்பர், டீ, தேயிலை, மற்ற இந்த மாதிரியான மற்ற ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு நாடு ப்ரொடக்ஷன் பண்ற இதெல்லாம் வந்து சுவிஸ் வந்து நார்மலா அந்த ரேடிங் பண்ற, அதாவது இப்ப இந்தியாவுக்கு ஒரு க்ரோஸ் ரேட் பிசினஸ் தான் சுவிட்சர்லாந்து ஏற்கனவே செய்துட்டு இருக்கு. அந்த க்ரோஸ் ரேட் பிசினஸ் வந்து சுவிட்சர்லாண்டும் இலங்கைக்குரிய இதெல்லாம் செய்யறதா தான் நான் என்னுடைய கணிப்பு இருந்தது. ஆனால் அவர்களுடைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இப்ப வந்து இலங்கையில பங்கு சந்தை கூடி இப்ப கூடுதலான முக்கியத்துவம் வாங்கிட்டு இருக்கு. அந்த பேங்கிங் சிஸ்டங்களா கொண்டு வராங்க. அடுத்த நேரத்துல வந்து யாரு எவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணணும். சுவிஸ்ல உள்ள வந்து இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் சுவிஸ்ல உள்ள கம்பெனிகள் இன்வால்வ் பண்ணியிருந்தது. அதே மாதிரி
ஃபார்மா இண்டஸ்ட்ரி மற்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதில் வந்து கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்தது சுவிஸ் கம்பெனிகள். ஆனால் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை கடந்த காலங்களிலே இலங்கை மீது இருந்த ஒரு பெரும் குற்றச்சாட்டு பாதுகாப்பில் ஸ்திரத்தன்மையின்மை, அதே போன்று அங்கு வருகின்றவர்களுக்கான கெடுபிடிகள் அதிகரிக்கின்ற நிலைமைகள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது. இப்போது பிரதமர் பாதுகாப்பு நிலவரம் அல்லது உள்ளக ரீதியான விடயங்கள் தொடர்பில் என்ன குறிப்பிட்டார்? இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட போது அதாவது பொலிட்டிக்கல் சம்பந்தமாகவும் பாதுகாப்பு இதுகளை பற்றியும் அவருக்கு கேட்ட கேள்விகளுக்கு நான் என்னுடைய இந்த சுவிஸ் எக்கனாமி வேர்ல்டு எக்கனாமி ஃபோமுக்கு வந்து இந்த பிசினஸ் சம்பந்தமான டாபிக் மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது சொல்லி அது சில முரண்பாடான இதுகளை வந்து அவர் தவிர்த்து கொண்டார். அதை நாங்களும் கேட்கல அதை பற்றி. கடந்த காலங்களில் நீங்கள் இவ்வாறான அரசியல் பிரமுகர்களை சந்தித்தீர்களா சந்திக்கவில்லையா தெரியாது. ஆனால் இலங்கையிலே ஒரு துறை சார்ந்திருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு படித்தவர் என்று பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் அவர்களை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். அவருடைய செயற்பாடு அல்லது உங்களுடைய அனுபவத்தில் தனிப்பட்ட ரீதியில் கேட்கின்றேன், அவருடைய பிஹேவியர் உங்களுக்கு எப்படி இருந்தது? மிகவும் சந்தோஷமா இருந்தது. அவருடைய வரவேற்பு எங்களை வார்ம் வெல்கம் பண்ணதிலிருந்து நாங்கள் பர்சனலா தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்திருக்கு. நான் மற்ற காலங்களில் நான் நிறைய மினிஸ்டர் சில பிரதிநிதிகளை மீட் பண்ணிக்கிறோம். அவர்களுக்கு எங்களுக்கு ரொம்ப வேறுபட்ட விதமாக இவர்களோட ஒரு அணுகுமுறை வந்து வித்தியாசமா இருந்தது. எல்லாருடைய பழகக்கூடியதா இருந்தது, எவ்வளோட பேசிக்கிட்டு இருந்தது. நாங்க வந்து சென்ற வருடம் நான் ஒரு இலங்கை அதாவது ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக இப்போ வந்து பேரழிவுக்காக வந்து நாங்கள் உதவி செய்திருந்தோம் இலங்கையின் எம்பசி மூலம். அப்போ அதை வந்து அவருக்கு தெரியப்படுத்தினபடியா அவர் வந்து எனக்கு ஸ்பெஷலா வந்து தேங்க்ஸ் பண்ணாரு. ரொம்ப நன்றி, உங்களுடைய உதவிகள் நாங்கள் நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்டிங்க வந்து அவர்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விஷயம் நான் பார்த்தது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது இப்ப ஒரு நாட்டு பிரதமர் வந்து எல்லாரையும் வந்து ஒரு வார்ம் வெல்கம் பண்ணி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு இது ஒரு எடுக்கேட்டட் வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்த எனக்கு அவரோட தொடர்பு இருந்தது. இப்போது நீங்கள் பல தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்த தொழில் முனைவர்கள் அல்லது பெரும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் இலங்கை அரசு தொடர்பில் கடந்த காலங்களில் கொண்டிருந்த புரிதலும் இப்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய புரிதலுக்கும் இடையில் ஏதாவது மாறுபாடு இருக்கின்றதா அல்லது வளமை போன்றுதான் இருக்கின்றதா? என்ன பொறுத்தவரை மாறுபாடு இருக்குன்னு நினைக்கலாம். நாங்க வந்து இப்ப நாங்க சாதாரணமா இப்ப சென்றவர்கள் எங்களுக்குள்ளேயே தமிழ் என்டர்பிரனர் டாவோ மகாநாடுகள் நடத்தினாங்க. அதுல இருந்து சில பிசினஸ் மேன் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அறிஞ்சு கொண்டிருக்கணும். அதாவது இப்ப நாங்க இப்ப உள்நாடுகள்ல உலக ரீதியாக தமிழுடைய என்டர்பிரினர்ஷிப் கூடுதலா பெரும்பளவுல விருத்தி அடைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஆளுமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களும் கூடுதலா வந்து நான் கதைக்கிறது வந்து இப்ப இந்தியாவில் நடந்த எங்களுடைய ரைஸ் மாநாட்டை பொறுத்தவரையிலே கூடிய அதை கூட தெரிந்து வச்சுக்கலான்றது தெரியக்கூடியதா இருக்கு. அந்த வகையில வந்து ஒரு இப்ப தமிழுடைய வளர்ச்சியை வந்து எங்களுடைய முன்னேற்றம் எங்களுடைய தொழில்நுட்ப இதுகளை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கான்னு சொல்லி என்னுடைய கணிப்பா இருக்கு. தெரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி. அதாவது நீங்கள் ரைஸ் அமைப்பு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அது இன்று உலகளவிலே ஒரு பெரும் கட்டமைப்பாகவும் பெரும் ஒரு பலமான அமைப்பாகவும் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய பலம் அல்லது ஈழத்தமிழர்களுடைய அடுத்த கட்ட பொருளாதார ரீதியான அல்லது அங்கிருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களில் இந்த ரைஸ் அமைப்பு அல்லது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தொடர்பில் நீங்கள் என்ன புரிதல், எவ்வாறு அந்த அமைப்பை கட்டமைக்கலாம் அல்லது ஒற்றுமையாக எவ்வாறு பயணிக்கலாம், இலங்கை அரசை எவ்வாறு இந்த விடயங்களுக்குள் ஒரு விடயங்களை அவதானிக்கின்ற அல்லது குரல்களை கேட்க பண்ணுகின்ற வகையில் மாற்றலாம் என்ற தொடர்பில் உங்களிடம் ஏதாவது புரிதல் இருக்கின்றது? என்னன்னு சொன்னால் என்னுடைய இனி வரும் காலங்களில் வந்து நான் எங்களுடைய ரைஸ் எழுப்பின் அமைப்பினுடைய அடுத்த மகாநாடுகள் எல்லாம் வந்து நாங்கள் இலங்கையிலையும் செய்ய ஒரு விருப்பம் இருக்குது. இந்த வகையில வந்து இப்ப சென்ற இதுல வந்து நோர்த்தன் ப்ரொவின்ஸில் இப்ப போன வாரம் கூடி இந்த நோர்த்தன் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் கூடி இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய சார்பால வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பால வந்து செயல்படுத்தி விட்டாங்க. இப்ப இதை வந்து அதாவது தென்னிலங்கையிலிருந்து மட்டும்தான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணதாக கூடுதலாக இருந்தது. இப்ப உலக ரீதியா எங்களை போல டயாஸ்பரா அதாவது உலக ரீதியா இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்களும் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களுக்கு எவ்வளவுக்கு அபிவிருத்தியை கொண்டு வர வேணும், எவ்வளவுக்கு நாங்க எங்களுடைய முயற்சியால செய்ய வேண்டும் என்றதுல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. இதுல வந்து நாங்க எங்களுடைய ரைஸ் இந்த அமைப்பின் மூலமாகவும் மற்றும் வந்து இப்ப இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆதரவோட எங்களுக்கு எங்களுடைய அடுத்த கட்ட இதுக்கு செயல்பட
பெறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். என்றால் இனி 2027 ஆண்டு தொடர்ந்து நாங்கள் இப்போ ஒருத்தர் டாவோஸ் செய்த மாதிரி 2027 திரும்பவும் சுவிட்சர்லாந்து ரைஸ் அமைப்பின் ஒரு மகாநாடு நடக்க இருக்குது. அதே போல அந்த இடத்துல இருந்து எல்லா அதிதிகளையும் கூப்பிட்டு எங்களுடைய செயல்பாடை நாங்கள் மூடுதலா எல்லா உலக ரீதியா உள்ள அனைத்து என்டர்பிரனரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி உண்டு, ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் கலந்து கொண்ட மகாநாட்டில் இலங்கை அரசு சார்பில் அனைவரும் சிங்களவர்களாக கலந்து கொண்டார்களா, அல்லது தமிழ் பிரதிநிதிகள் அல்லது தமிழ் துறை சார்ந்தவர்களும் அதில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்ததா? இலங்கை அரசு சார்பில் அவர்களை நீங்கள் அவதானித்தீர்கள்? தமிழ் சார்ந்த அதிதிகள் தான் எங்களுக்கு கூடுதலாக பங்கு பெற்றிருந்தார்கள். இலங்கை அரசு சார்பில் பங்கு பெற்றியவர்களில் இலங்கை அரசு சார்பிலாக பங்கு பெற்றில்லை, ஆனா எல்லாம் தமிழ் சார்ந்த ஒவ்வொரு அதிதிகளாக பங்கு பெற்றினார். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலம் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனாலும் கூட இப்போது இது பொதுவாக பேசிக் கொள்ளுகின்ற விடயம் அல்லது நீங்களும் கடந்த காலங்களில் பார்த்திருக்கக்கூடிய விடயம், இலங்கை பிரதமரின் நிகழ்வில் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். இவர் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதியாக மாறிவிட்டாரா, அல்லது இவர் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு முகவராக இருக்கின்றாரா, அல்லது துரோகியா என்கின்ற விடயங்களும் ஆங்காங்கே காதுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பொதுவாக நீங்களும் அவதானித்திருக்கக்கூடிய விடயம், புரிதலுக்காக கேட்கின்றோம். நீங்கள் இந்த விடயங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் நீண்ட காலமாக இந்த தொழில்துறை சார்ந்து ஒரு பயணிக்கக்கூடிய துறை சார்ந்தவராக ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய நீங்கள் இலங்கை பிரதமரை சந்தித்த பின்னர் அது எப்படி ஸ்ரீ அவர்களுக்கு மட்டும் அந்த அழைப்பு கிடைத்தது, அல்லது ஸ்ரீயின் நண்பர் மட்டும் எப்படி டாவோஸுக்கு போனார்? அப்படியே இவர்கள் நீண்ட காலமாக NPP அரசோடு தொடர்பில் இருக்கிறார்கள், இவர்கள் துரோகிகள். இது ஒரு வினா அல்ல, ஒரு புரிதலுக்காக ஒரு கருத்தை மட்டும் உங்களிடம் கேட்கின்றேன். அதாவது இப்ப நான் சுவிட்சர்லாந்துல 37 ஆண்டு காலமா வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஏற்கனவே நான் சுவிஸ் அரசியல்லையும் இருக்கிறேன். நான் இந்த வாரம் இதுல இருக்கிறேன், கனகாலமா இருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய தொலைநோக்கு பார்வை எந்த பிசினஸ், அதாவது நான் ஒரு தொழிலதிபராகத்தான் நான் எல்லாரோடையும் தொடர்புகளை மேற்கொண்டிருக்கேன். ஏற்கனவே எனக்கு இலங்கையிலேயும் நிறைய ப்ராஜெக்டுகளை நான் மேற்கொண்டு வந்திருக்கேன், அதை செய்து கொண்டு இருக்கிறேன். இது செய்து போறதுக்கு இது இருக்கு. அதுக்காக எனக்கு இப்ப எந்த கவர்மெண்ட் இல்லை, நான் சென்ற கவர்மெண்டோடைய நான் வேலை செய்திருக்கிறேன், இந்த கவர்மெண்டோட வேலை செய்திருக்கிறேன். அப்ப நான் அவர்களுடைய செயல்பாடுகளை நான் எப்பயுமே என்னுடைய பிசினஸ் சம்பந்தமா மட்டும்தான் நான் பார்க்கணும். எப்படி சுவிட்சர்லாந்து நியூட்ரலா இருக்குதோ அதே மாதிரி நான் பார்க்கணும் தவிர, அதாவது ஒரு கவர்மெண்ட் சார்பாகவோ இல்லாட்டி யார்களுக்கு இதுக்கு என்னுடைய சம்பந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே இப்ப சுவிட்சர்லாந்துல குளோபல் என்டர்பிரைசஸ் இதுல நான் மெம்பரா இருக்கிறேன், ஏசியா சேம்பர் ஆஃப் கவுன்சில் மெம்பரா இருக்கிறேன், இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் கவுன்சில் மெம்பரா இருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த செக்டர்ல உலக ரீதியாக என்னுடைய பிசினஸ் கூட உலகத்தில் 140 நாட்டுக்கு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எல்லா நாட்டு தலைவர்களுடைய ஈவன் இதாவது எங்களுடைய இலங்கை தவிர்ந்த இந்தியா சார்ந்த அரசியல்வாதிகளுடைய கூட எனக்கு தொடர்புள்ள காரணம் நான் என்னுடைய பிசினஸ் தான் தவிர வேற ஒன்றிலே நான் தொடர்புகள் இல்லை. அதாவது என்னுடைய பிசினஸையும் எந்த இதுல அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணும் என்ற எப்படி வளர்ச்சியை பண்ணணும்னு தான் நான் என்னுடைய இருக்கு. ஆனா பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் என்னுடைய பார்வை இப்ப இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், இந்திய அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சுவிஸ் அரசாங்கம், அதாவது சுவிஸ் அரசாங்கம் கூட இப்ப சில விஷயங்கள ப்ராஜெக்ட் முன்கூட்டி வந்துருக்கு. அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் அவரோட சேர்ந்து செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதாவது என்னுடைய ஒரு நியூட்ரலான ஒரு பர்சனா தான் நான் என்னுடைய கரியர் போய்கிட்டு இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால், ஆட்சியில் யார் இருந்தாலும் தொழில்துறை சார்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டியது உங்களுடைய துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக இருப்பதனால் அதற்கு அரசுகளோ அல்லது தனிநபர்களோ பொருட்டல்ல, உங்களுடைய துறை சார்ந்து யாரோடும் இணைந்து பணியாற்றுவீர்கள். அதான் என்னுடைய கணிப்பும். அதான் நான் சொன்னேன். அதை என்ன சார்ந்தவர்களும் இப்ப நான் திருவாளர் மணிராசத்துறை அவர்கள் என்னுடைய சார்ந்த லொஜிஸ்டிக் துறையில வேலை செய்யறவர். ஆனா அவரையும் என்னோட சேர்ந்து ஒத்து நாங்கள் ஒரு அடுத்த கட்டமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட்களை பிளான் பண்ணிருக்கோம் ஸ்ரீலங்காவில். அப்ப அதை நாங்க எப்படியான எங்களோட ப்ராஜெக்ட்களை முன்னெடுத்துறதுக்கு நாங்க எப்படி முயற்சிகளை நாங்க அதாவது நியூட்ரலா எந்த அரசு சார்பற்றவும் இது இல்லாம எங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நான் முன்னுக்கு கொண்டு போறதுக்கு பாதம் மற்றபடி வேறு எதுவும் ஒரு இதுவும் இல்லை. ஏன் இந்த வினாவை உங்களிடம் வலியுறுத்தி கேட்டேன் என்று சொன்னால், நீங்கள் சில வேளை முரண்பட்டுக் கொள்ளலாம் அல்லது வேதனை அடைந்து கொள்ளலாம். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எல்லோருக்கும் வழங்கப்படுகின்ற துறவி பட்டம் உங்களையும் சுற்றிவிடும் என்கின்ற அந்த ஒரு கருத்தனையில் தான் இந்த வினாவினை உங்களிடம் முன்வைத்திருந்தேன். மிகவும் ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலில் பிரதமர் கருணி அவர்களோடு இடம்பெற்ற பொருளாதார மகாநாட்டில் பங்கு பெற்றிய டாவோஸ் மாநாட்டில் பங்கு பெற்றிய 2 ஈழத்தமிழர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல முக்கிய
முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். எதிர்காலத்தில் இலங்கை அரசோடு பயணிக்க இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகள் என்பதை கடந்து தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களின் நோக்கங்களும் ஈழத்தமிழருடைய பலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்களுடைய உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. இதுக்கு காலம் இந்த தமிழரசு உங்களுக்கு நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.